நடந்த நிகழ்ச்சி. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் வந்த நிகழ்ச்சி. அதாவது பெரியவா சொல்கிறா, பலனில்லாத பிரார்த்தனைங்கிறது ஹிஸ்டரியிலே கிடையாது. மனித வரலாற்றிலேயே பலனில்லாத பிரார்த்தனை. ஒரு தெய்வத்தினிடத்தில், அது எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தினிடத்தில் போய் பிரார்த்தனை பண்ணி கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரார்த்தனை காலதேச புருஷனை அனுசரித்து கொஞ்சம் முன்பின்னா வரலாமே தவிர பலன் இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதோ அதை பெரியவா சொல்கிறா. நடந்த நிகழ்ச்சி பாருங்கள், பேப்பரில் வந்தது. அமெரிக்காவில் சிகாகோவில் டாக்டர் மார்கன்னு பெரிய டாக்டரா, பெரிய விஞ்ஞானியும் கூட. அவர் தான் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கார். அவர் மருந்து கண்டுபிடிச்சு அதை எல்லா மேகசின்லேயும் வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் அதை அங்கீகரித்து அப்போது அவருக்கு ஒரு அவார்டு பாராட்டு கொடுத்து அவரை கௌரவிக்கிற அமெரிக்கா கவர்மெண்ட்டில். அதுக்கு வேறு அங்கேருந்து ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்கிறதான ஏதோ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் அவருக்கு பாராட்டு விழா நடக்கிறது. அதுக்காக அவர் என்ன பண்ணினார், காலம்பரை கிளம்பினா சாயந்தரம் போயிடலாம். 6 மணிக்கு பாராட்டு விழா, காலம்பரை அவர் 7:30 மணிக்கெல்லாம் ஃப்ளைட்டு பிடிச்சி கிளம்பினாக்க 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிட்டார். கிளம்பி வந்துட்டார். சிகாகோலேருந்து கிளம்பினார். மழை, இடி, பயங்கரமான மழை. அமெரிக்காவிலலாம் நீங்கள் பேப்பரில் பார்க்குறோம் எப்படி வருதுன்னு, மழையெல்லாம் பற்றி. அத்தனை புயல் காற்று உருவாயிருக்கு, சூறாவளி உருவாச்சு. பிளேனை இறக்கிவிட்டான். பக்கத்தில் இருந்த ஏர்போர்ட்டில் இறக்கியாச்சு. இறங்கினது 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஏர்போர்ட்டில். அப்புறம் வேறு ஏர்போர்ட் மேனேஜர் போய் கேட்டார். அவர் சொன்னார், சார் இன்னும் வானிலை சரியானாதான் நாங்கள் பிளேனை இது பண்ணுவோம், அது எப்போ சரியாகும் தெரியல, பயங்கரமான காற்று, பயங்கரமான மழையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் தான் அந்த ஊருக்கு போகணும். தான் யாருன்னெலாம் சொல்லிக்கல, சொன்னாலும் அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ. அந்த ஊருக்கு போகணும், அவசரமாக போகணும். இங்கேருந்து காரு ஒரு டாக்ஸி எடுத்துன்னு போனால் எத்தனை நேரம் ஆகும்னா, ஐயோ அவ்வளோ தூரம் போனேன் சார். அமெரிக்கா ரோடு நீங்கள் 120 கிலோமீட்டர்ஸுக்கு குறைச்சி போக முடியாது அந்த ரோட்டில். அப்படி போனாலே நீங்கள் 4:30 மணி நேரம் ஆகும் சார். மணி வந்து பாருங்க, இப்போ 12:30 1 மணி ஆக போகிறது. நீங்கள் டாக்ஸி வேணா நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரட்டுமான்னா, அப்பா ரொம்ப நான் நன்றி உடையவிடம் இருப்பேன், ஏற்பாடு பண்ணி கொடுன்னா. ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா. 1:15 கிளம்பியிருக்கார். கிளம்பியாச்சு. போனால் மழை வலுக்கிறது, எங்கே போகிறோன்னு தெரியல, ரோடே தெரியல. டிரைவர் சொன்னார், சாமி இந்த மழையில் இப்போவே இருட்டி போக ஆரம்பிச்சிடுது, நான் எப்படிங்க ட்ரைவ் பண்ணுவேன்னா. போயிடலாம் போங்கண்ணா. போயிட்டே இருந்தால் அவன் எங்கேயோ ரூட்டை விட்டுட்டான், எங்கேயோ திரும்பிட்டான். திரும்பினாக்க பார்த்தார், அவர் மணியை பார்த்தார், மணி 5:30. அப்பா இனிமேல் போய் பிரயோஜனம் இல்லை, நம்ம ஏதோ வேகமாகவும் போக முடியல, ஸ்பீடும் இல்லை. அதனால திரும்பிட்டான். திரும்பினதும் எங்கேயான வழக்கு வெளிச்சம் தெரியறதா பாருன்னா. தெரிஞ்சா இங்கே ஒரு வீட்டில் தெரியறதுன்னா, சரி நிறுத்தினாக்கா அந்த காம்பவுண்ட் கேட்டை திறந்து, அப்புறம் அந்த சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கான், கார்டன். அதை தாண்டிட்டு உள்ளே போனால் கதவு சாத்தியிருந்தது. தட்டினார். அங்கேருந்து ஒரு 35-40 வயசு மதிக்கத்தக்க லேடி வந்தா, கதவை திறந்தா. அப்படியே நினைஞ்சுட்டு இருக்கா. டிரைவரும் நினச்சிட்டு இருக்கான். டிரைவர், சார் நான் வண்டியெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஓரமாக நிறுத்திட்டு வரேன், நீங்கள் உள்ளே போங்கன்னா. இவர் உள்ளே போனார். எல்லா பேக்கெல்லாம் அங்கே உள்ளே வச்சுட்டார். உள்ளே போனார், ஷூவை அவுத்துட்டு உள்ளே போனார். அப்புறம் அந்த அம்மா சொன்னால், டவல் தரேன், ரொம்ப நனைஞ்சிருக்கையும் தொடச்சிக்கோங்க. தொடச்சுட்டார். நீங்கள் ட்ரெஸ்ஸு தான் தட்டுமான்னா, அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தானே காஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். அங்கே உக்காந்தார். கொஞ்சம் சூடாக டீ தட்டுமா, கொடுங்க. எனக்கு இப்போ கொடுத்தா தேவையில்லை, நான் ரொம்ப டென்ஷனாக வேறு இருக்கேன். டீ கொடுத்தா. கொஞ்சம் ப்ரெட்டு இல்லை பிஸ்கெட் தட்டுமா, கொடுமா, சாப்பிட்றேன். இதுக்குள்ளே மணி 6:15. இவருக்கு தீர்மானம் பண்ணிட்டா நம்ம அங்கே போகிறது இல்லைன்னு உட்காந்துருந்தா. அந்த அம்மா வந்து சொன்னால், நீங்கள் வந்து இங்கேயே ரெஸ்ட் எடுத்துங்கோ, நைட்டு மழையெல்லாம் விடட்டும், நாளைக்கு போகலாம். நான் டிரைவர்கிட்டையும் சொல்கிறேன், நைட்டு உங்களுக்கு டின்னருக்கு நான் தானே ஏற்பாடு பண்ணுறேன், லைட்டாக தான் டின்னருக்கு ஏற்பாடு பண்ணுறேன். எனக்கு இப்போ இது ப்ரேயர் டைம், நான் பிரார்த்தனை பண்ணணும். ஒரு 1/2 மணி 3/4 மணி எனக்காக நீங்கள் வந்து
இங்கேயே இருங்கோ, நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன்னு. சரிம்மா பிரார்த்தனை பண்ணுன்னா. ஏத்தாப்புல ஜீசஸ் மேரி சிலை வச்சுருக்கா, பூஜை ரூம் இருக்குது, கேண்டில்லாம் ஏற்றி வச்சுருக்கா. அங்கே போய் உட்காந்து தியானத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு. இவர் கடவுள் பக்தி உடையவர்னு இல்லை, இவர் எத்தியிஸ்டும் இல்லை, இவர் தீயிஸ்டும் இல்லை, இவர் அதுக்காக அக்னாஸ்டிக்கும் இல்லை. இவருக்கு ஏதோ இவர் காரியத்தை இவர் பார்த்துட்டுருக்கார், கண்டுபிடிச்சிருக்கார். இவர் என்ன பண்ணார், கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த அம்மா என்ன பண்ணுறா, பிரார்த்தனை பண்ணுறாங்கிறாள், என்ன பண்ணுறா பார்ப்போம்னா கண்ணை மூடின்னு அந்த அம்மா உட்காந்துருக்கா. அங்கே பார்த்தா எழுத்தாப்புல ஒரு கட்டில், அந்த கட்டிலில் யாரோ பார்த்தா ஒரு பையன் படுத்துட்டுருக்கான். அந்த பையனுக்கு 16-18 வயசு இருக்கும் போல் இருக்கு, நோஞ்சானா இருக்கான், எலும்புந்தோலுமா இருக்கான், போர்வை போத்தி இருக்கு, ஹான்னு மூச்சு இழுத்துட்டு இருக்கான். அப்புறம் இவரும் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்தார். அப்புறம் இவருக்கும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும் போல இருந்தது. கீழே உட்காந்துட்டார். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தள்ளி கட்டிலுக்கு பக்கத்தில் கண்ணை மூடின்னு உட்காந்துருந்தார். மணி 7:15 7:30 ஆச்சு. அந்த அம்மா தியானத்துலேருந்து எழுந்துட்டு உங்களுக்கு தான் டின்னர் பண்ணட்டுமான்னா, அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம், முதல்ல இது யார், ஏன் இப்படி உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கான்னு. என்னோட பையன். அப்படியா, அவனுக்கு என்ன வியாதி, கேன்சர். ஏன் வைத்தியம் பார்க்கலையா, பார்த்தோம், எல்லா டாக்டர்கிட்டையும் காமிச்சோம், இதுக்கெல்லாம் ஒருத்தரும் தீர்க்க முடியாது, இதை தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் தான் இருக்கா. அவர் பேர் டாக்டர் மார்கன்னு பேர், அவர் சிக்காகோவில் இருக்கார். அவர் தான் இதை பண்ண முடியும். ஆனால் அவருக்கு எப்படி போகிறது, அவருக்கு ஃபீஸு நிறையா கொடுக்கணும், அவர் என்ன மருந்து கொடுப்பாருன்னு தெரியாது அப்படின்னெல்லாம் எல்லாரும் சொன்னால், எனக்கு அதுக்கு வசதியும் இல்லை, எனக்கு சிக்காகோ எங்கே இருக்குன்னு தெரியாது, நான் என்ன பண்ண முடியும், நான் என் தெய்வத்துக்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன். எத்தனை வருஷமாம்மா பிரார்த்தனை பண்ணுறேன், 5 வருஷமாக மருந்தே நிறுத்திவிட்டேன். என் பையனை காப்பாற்றணும், உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, உன் பொறுப்பு ஜீசஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் சுமையெல்லாம் உங்ககிட்ட இறக்கிட்டேன், நீ காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்னா அழுதுட்டார் இவர். பத்தியா, இவளுடைய பிரார்த்தனை எங்கோ இருந்த அந்த மார்க்கன் டாக்டரை எங்கேயோ பயணம் பண்ண வச்சு எங்கேயோ இறக்கி இவர் வீட்டுக்கு கொண்டு வந்ததே சார். இதை விட என்ன பிரத்யட்சமான பிரமாணம் நமக்கு வேணும்? அந்த தெய்வம் இருக்கு, நம்முடைய பிரார்த்தனை அது கேட்கறது, அது நடத்தி வைக்கிறதுனாக்க இது எதுவும் அன்னைக்கு புராண காலத்து கதையே இல்லை. இப்போ இந்த நூற்றாண்டில் இப்போ 5 வருஷத்துக்குள்ள 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பெரியவா சொல்கிறா, அதுக்காகத்தான் நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணணும். அதனால தான் நம்ம பெரியவாலாம் இதுக்கு சம்புன்னு பேர் வச்சிருக்கா அவருக்கு. ஏன் தெரியுமா? சம்ன சுகம், யகா சுகம் ததாதி இதி சம்புஹு. எவர் தன்னை அண்டியவர்களுக்கு சுகத்தை கொடுப்பானோ அவன்தான் சம்பு. ஆகையினாலே நான் மனசாந்தியா பரம பக்தியோடு கூட யார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண முடியும்? இல்லை யார்கிட்டையான என் பையனுக்கு வைத்தியம் பண்ணணும், பணம் கொடுன்னு கேட்டால் கிண்டல் பண்ணுவான், அதுக்கு ஆயுசு இருந்தால் பழச்சிக்கிறான், இல்லைன்னா விட்டுடும்பா. அந்த டாக்டர் என்ன பண்ணினார் தெரியுமோ? கண்ணும் கண்ணீருமா, அம்மா நான் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணது தியானம் பண்ணதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி தான் நான் அதனுடைய பெருமையை உணர்ந்தேன் அப்படின்னு அங்கேயே அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு உடனே ராத்திரி மழை விட்டுடுத்து அங்கேயே தங்கிட்டு காலம்புரை ஃபோன் பண்ணி அடுத்த ஃப்ளைட்டில் அந்த பையனுக்கு அந்த அம்மாவுக்கு இவருக்கு எல்லாருக்கும் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி அழைச்சின்னு போய் தன்னோட கிளினிக்கில் 3 மாதம் வச்சிருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ராஜோபச்சாரம் பண்ணினார் சார். நடக்குமா யாருக்கானோ? உங்கள்கிட்ட கோடி ரூபாய் இருந்தால் கூட நடக்காது. அந்த தெய்வம் எங்கேயோ இருந்த மார்கனை தட்டி இங்கே கொண்டு வந்தது இல்லையா? மதங்க மகரிஷி இந்திரன் கூப்பிட்டான்னு கிளம்பிட்டார். சபரி அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். இந்த போகிற மனுஷன் எல்லா சிக்ஷையெல்லாம் அழிச்சுன்னு கிளம்பினார். இந்த சபரியும் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, நீ இங்கேயே இரு, ராமன் வரப்போகிறான், அவன் வரும்போது இந்த ஆசிரமத்துக்கு வருவான், வரும்போது இந்த ஆசிரமம் காலியாக இருக்கக்கூடாது, அவனுக்கு நீ உபச்சாரம் பண்ணிவிட்டு அப்புறமா வான்னா. இவளுக்கு ராமன் யாருன்னு தெரியாது,
கருப்பா சவுப்பா தெரியாது, நெட்டையா குட்டையா தெரியாது, எப்போ வருவான்னு தெரியாது, என்னைக்கு வருவான்னு தெரியாது, டயம் தெரியாது. சொல்லிட்டார் சார். அப்படியே இருந்தார். குரு வாக்கு அப்படியே காத்து கொண்டிருந்தார். லக்ஷ்மணன் தூங்காமல் இருந்தது பெருசில்லை. மதங்க மகரிஷி இதை சொல்லிவிட்டு அவர் புறப்பட்ட சமயம் சுவாமி சித்திரகூடத்தில் தான் இருக்கார். இன்னும் 12 வருஷம் கழிச்சு தான் இங்கே வரார். அந்த 12 வருஷ காலமும் ராத்திரி தூங்கலை, பகல் தூங்கலை. குரு சொல்லிட்டாரு, எங்கேயானு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டான். ராமன் அப்படியே வாசலோடு போயிட்டான். தினந்தனும் ராத்திரி இல்லை பகல் இல்லை பெருக்கி மெழுகி கோலம் போட்டு பழம் பறித்து புஷ்பம் பறித்து ராமனுக்காக காத்து கொண்டு இருந்தாலே ராமனுக்கு தெரியாது சபரின்னு ஒருத்தி காத்துன்னு இருக்காங்கிறது தெய்வத்துக்கே தெரியாது. கபந்தனுக்கு சாப விமோசனம் பண்ணி அனுப்புற போது சாப விமோசனம் பெற்ற கபந்தன் நீ சுக்ரீவனை நண்பனாக்கிக்கோன்னு சொல்ற காலத்தில் போற வழியிலே பம்பா சரசனுடைய கரையிலே சபரின்னு ஒரு வேடு வச்சு இருக்கா, தபஸ்வினி இருக்கா, உனக்காக காத்து கொண்டு இருக்கா, அவளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னான். பாருங்க, எங்க இடிச்சா எங்கேயோ சாக்கரிக்கிறது. அப்போ அந்த தெய்வத்துக்கு பண்ணினது மட்டும் ஒரு நாளும் வீண் போக போறதில்லை. என்னைக்கோ பண்ணினதுக்கு தெய்வம் அந்த குடும்பத்துக்கு அருமையாகவே கூட அது வேலை செஞ்சிருக்கு. எத்தனையோ மகான்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகையினாலே நாம் என்ன பண்ணணும்? அந்த ஈஸ்வரன் இருக்க, அந்த ஈஸ்வரனும் நானும் வேறு என்பதான பேத புத்தியோடையே ஆரம்ப நிலையிலே பரம பக்தியா கபடமில்லாமல் நிஷ்காமியமா பிரபு என்னை படைச்சு எனக்கு இந்த அறிவை கொடுத்து மனசை கொடுத்து உடலை கொடுத்து இந்திரியங்களை கொடுத்து உன்னை நினைக்கிறதுக்கும் உன்னை பஜிக்கிறதுக்கும் உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்குமான வாய்ப்பையும் கொடுத்து அனுக்கிரகம் பண்ணி இருக்கியே, இதற்கு நான் என்ன நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி அது அப்படியே இந்த தெய்வத்தை தினம் நீ பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு நீ தெய்வமாகவே ஆகிவிடலாம். யத்பாவம் தத்பவதி. ஆகையினாலே அப்போ அவர் எப்படி இருக்கார்? என்ன மாதிரி அவரும் அழுதுண்டா இருக்கா? இல்லை, அவர் எவர் ஹாப்பி. ஆக அவர் எவர் ஆனந்த ஸ்வரூபியா இருக்கார் அவர். அதனால என்ன சொல்றார் அவர்? அந்த பகவான் நம்மிடத்தில் கருணையோடு கூட கீழே இறங்கி நாம் விரும்பியதெல்லாம் அவர் கொடுப்பார். அது எப்படி வரும், எப்படி அந்த அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் தீர்மானமே பண்ண முடியாது. ஆகையினாலே பெரியவா சொல்கிறா, நீங்கள் எல்லாரும் ஓயாமல் எந்த காரியம் வேணாலும் பண்ணிட்டு இருக்கோம். காலம்புரை எழுந்தால் ராத்திரி வரையிலும் நீங்கள் பல் தேய்க்கிறதுலேருந்து ஆரம்பித்து ராத்திரி திரும்ப படுக்கையை விரித்து படுத்துக்கிற வரையிலும் எத்தனையோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டு காரியங்கள் பண்ணுறோம், ஆஃபீஸ் காரியங்கள் பண்ணுறோம், சமூக சேவை பண்ணுறோம். எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பிரதிஜை பண்ணிக்கோங்க. நேற்று வரையில் நான் எனக்காகன்னு பண்ணிட்டு இருந்தேன். இன்னிலேருந்து கிருஷ்ணா உனக்காக பண்ணுறேன், பிரபு உனக்காக பண்ணுறேன். உற்றோமேயாவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற இனம் காமங்கள் மாற்று என்றபடி அவனுக்கே உற்றவனாக ஆகிவிட்டா சுவாமி தன்னை நம்பினவனை கைவிடுவாரா? நிச்சயம் அவர் கைவிட மாட்டார். ஏன்னா அதுக்கு அவர் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி. அதனால இப்போ அவர் மார்க்கெட் அவர் காப்பாற்றிக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு திருப்பதியில் இத்தனை கூட்டம் போகிறதுன்னு சொன்னால், கோடிக்கணக்கான ரூபாய் அங்கே விழருதுன்னு சொன்னால் நினச்சி பாருங்க சார். அப்போ அந்த தெய்வம் எப்படி அனுக்கிரகம் பண்ணி இருந்தால் அவன் போவான், இத்தனை கூட்டம் வரும், கோடிக்கணக்கில் கொண்டு பணத்தை கொட்டுறான். பிளாட்ஃபாரத்தில் கரிகா கடையில் 4 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் பேரம் பேசுகிற இந்த மனித ஜாதி, 1% 1/2% வட்டிக்கு ஆளா பறக்கிற இந்த மனித ஜாதி கொண்டு போய் அங்கே கொட்டுறதுன்னு சொன்னால் அந்த தெய்வம் எப்படி ஒரு அனுக்கிரகத்தை பண்ணி இருக்கணும். அப்போ அந்த தெய்வம் பேசாமலா இருக்குது? பேசுகிறவருக்கு பேசிட்டு தான் இருக்குது. ஆகையினால தான் பெரியவா சொல்கிறா, நீங்கள் அவர்கிட்ட பக்தி பண்ணுங்க. அதனால் ஆத்ம விசாரம், தியானம், யோகம் இதெல்லாம் பண்ணித்தான் மேல்நிலையிலே நாம் அந்த பிரம்மமாகவே ஆகலாம்ங்கிறது சத்தியம். அந்த நிலைக்கு எடுத்ததுமே நம்மளால் போக முடியுமா?
அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து என்ன பண்ணோம், அதுக்காகத்தான் உங்களை வந்து நான் வந்து இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் பக்தி பண்ணுங்கோன்னு நான் எதுக்காக சொல்கிறேன்